பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து முழுவதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்ரீயோடே சிநேகமாய் இருந்தான். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போலாவேன் என்றான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இது இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெளிலால் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போலாவேன் என்றான். அப்பொழுது தெளிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். பின்பு தெளிலால் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும் என்றான். அப்படி அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடே இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால்
சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் தேவனுக்கு என்று நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளை ஆண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாஓலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 31 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். இதில் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சிம்சோன் இப்போ காசாவுக்கு போகிறான். அங்கே ஒரு வேசியின் வீட்டில் அவன் தங்கி இருக்கிறான். இவன் வேசி வீட்டில் தங்கி இருக்கிறத கேள்விப்பட்ட உடனே
அங்கே இருக்கிற ஜனங்கள் பெலிஸ்தர்கள் இவனை பிடிக்கணும்னு அவன் இருந்த அந்த வீட்டை சுற்றிலுமாய் அந்த பட்டண வாசலில் அவங்க பதிவு இருக்கிறாங்க. ராத்திரி ஒன்றும் செய்யக்கூடாது, விடியட்டும், அவனை கொன்று போடணும்னு சொல்லி எல்லாரும் அவனை பிடிக்கிறதுக்கு எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது சிம்சோன் நடுராத்திரி மட்டும் அந்த வேசியின் வீட்டில் படுத்து கிடக்கிறான். ஆனால் நடுராத்திரியில் எழுந்து அந்த பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைக்கால்களையும் பிடித்து தாழ்பால்களோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது காசாலிருந்து இந்த எப்ரோனுக்கு 60 கிலோமீட்டரை விட தூரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ தூரம் அந்த நிலைக்கால்களை பேர்த்து எடுத்து கதவோடு சேர்த்து தான் தோல் மேலே வச்சுக்கிட்டு போகிறான். என் கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி போனவன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்ரீயோடு சிநேகமாயிருந்தான். திரும்ப இங்கே சோரேக்கு அந்த ஆற்றுக்கிட்ட ஒருத்தி தெளிலால் என்கிறவள் இருக்கிறாள். அவள்கிட்ட போய் சிநேகமாய், அதாவது ஃப்ரெண்டாக அங்கே சில காலம் தங்கி கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவளை திருமணம் செய்யவில்லை, ஆனால் அவளிடத்தில் தங்கி இருக்கிறான். இதை கேள்விப்பட்ட பெலிஸ்தரின் அதிபதிகள் 5 பேர் அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 5 அதிபதிகளும் இவங்க 5 பேரும் தனித்தனி நகரங்களில் அவங்க ஆட்சி செய்தாலும், அதாவது அஸ்தோத், அஸ்கலோன், எக்ரோன், காத், காசா, இந்த மாதிரி இந்த நாடுகளை அவர்கள் ஆட்சி செய்தாலும் இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு சண்டைக்கு போனோன்னா 5 பேர் சேர்ந்து போவாங்க. இப்போ இவங்க 5 பேர் சேர்ந்து இந்த தெளிலால் கிட்ட சொல்கிறாங்க, இவனுடைய பலம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லு, நாங்கள் ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளிக்காசு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 பேரும் இல்லை, ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளிக்காசு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு அவன் அண்ணன்மார்கள் விற்று போட்டாங்க. ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் விற்று போட்டான். ஆனால் இந்த இடத்துல இந்த தெளிலாளுக்கு ஒரு நபர் 1100 வெள்ளிக்காசை தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 5500 வெள்ளிக்காசுக்கு இந்த தெளிலால் மயங்காமல் இருப்பாளா? இவ சொல்கிறா, நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி சொல்லிட்டு இவகிட்ட ஒவ்வொரு நாளும் உன் பலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது முதல் தடவை கேட்கும்போது சொல்கிறான், உலராத பச்சையான 7 அகனினார் கயிர்களால் என்னை கட்டினா என் பலன் போயிடும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ கட்டிட்டு சிம்சோனை பெலிஸ்தர் வராங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் எழும்புவான், அதெல்லாம் அப்படியே பட்டுன்னு அறுந்து போயிடும். இதை பார்த்தோன்னே அவங்க ஓடிடுவாங்க. செகண்ட் டைம், நீ என்னை ஏமாத்துறிய, உன் பலன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது இவன் சொல்கிறான், இது வரைக்கும் எந்த வேலைக்கும் அதை யூஸ் பண்ணாத ஒரு புது கயிறை வாங்கி கட்டு, அப்போனா என் பலம் போயிடும்ன்றான். செகண்ட் முறையும் அப்படியே செய்துட்டு அவள் சொல்கிறா, சிம்சோனே பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னொன்னே அவன் எப்பவும் போல் எழும்புறான். எழுந்தோடனே அந்த கயிறெல்லாம் கட்ட அவிழ்க்கப்படுது, எல்லாம் ஓடிடுறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, 3வது முறையும் சிம்சோன்கிட்ட கேட்குறான், நீ என்னை ஏமாத்துற, நீ பொய் சொல்கிற, உன் பலன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா அவன் சொல்கிறான், என் தலைமுடியில் 7 ஜடையும் சரைச்சி, அதாவது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, 7 ஜடை முடிகளை நீ என்ன பண்ணு, நெசவு நூல் பாவோட பின்னி அதை நீ இது பண்ணினா நான் என்ன பண்ணிடுவேன், என் பலன் போயிடும் அப்படின்னொன்னே அவள் அதே மாதிரி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் எடுத்து என்ன பண்ணுறா, ஜடமுடியை அதில் சேர்த்து பின்னி வைக்கிறா. ஆனால் வச்சுட்டு பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான், அந்த ஆணியெல்லாம் பிடுங்கிக்கிட்டு எழுந்துட்டான். இப்படி 3 முறையும் அவன் என்ன பண்ணுறான், அவன் தப்பிச்சுக்கிட்டான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்சோன் அவன் சூரியன் போன்றவன், அவன் பராக்கிரமசாலி, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து பாருங்க, ஒரு சிங்கத்தை கையில் ஒன்றுமே இல்லாமல் சிங்கத்தின் வாயை கிழித்தவன்,
சிங்கத்தின் வாயை, ஒரு மிருகத்தின் வாயை கிழித்த முதல் மனிதனே இந்த சிம்சோன் தான். அப்போ அப்படி வாயை கிழித்தவன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் ஒரு வேசிக்கிட்ட, ஒரு தெளிலாள் என்கிற அவகிட்ட அவ என்ன பண்ணுறான், ஸ்நேகமாகி அது அவ காட்டி கொடுக்குறான்னு தெரிஞ்சாலும் அதிலிருந்து அவனால் என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. ஒரு பெரிய, அதாவது நிலைக்கதவே பேத்து எடுத்துட்டு போகக்கூடிய பலன் இருக்கிறவன் ஒரு சாதாரண ஒரு பெண் இடத்துல அந்த காம இச்சையை அவனால் வெல்ல முடியல. அந்த இச்சையினால் அவ பெலிஸ்தத்தை காட்டி கொடுக்குறா தெரிஞ்சும் 3 முறை என்ன பண்ணுறா, அவள் பிடிச்சி கொடுக்கறதுக்கு பார்க்குறா. அப்படி தெரிஞ்சும் அவன் மறுபடியும் சொல்கிறா, நீ ரொம்ப பொய் சொல்கிற, நீ என்னை நேசிக்கலை அப்படின்னு சொல்லி தினம் அவனை அப்படியே அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய ஆத்துமா எப்படி இருக்கான், சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா வெசனப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அவன் அவ்வளோ தூரம் அவன் மனம் உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்கிறான். ஏன்னு சொன்னால், இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த மனசு அவ்வளோ ஒரு கசப்பு நிறைஞ்சி போகுது. அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், சரி இவ சொல்லாமல் இருந்தால் இவன் என்ன பண்ண மாட்டான், இவ ஸ்நேகம் நமக்கு கிடைக்காது, இவளை நம்மளால் மறக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி தன் இருதயத்தை அப்படியே என்ன பண்ணுறாளாம், அப்படியே அவன் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா, தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுரவாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அம்பு அவன் ஈரலை பிளக்குது. அவன் சொல்கிறான், சாகத்தக்கதா என் ஆத்துமா விசனப்பட்டு. அவன் ஆத்துமாவில் ஒடிஞ்சு போகிறான். அவனுடைய சரீரம் மாத்திரம் இல்லை, ஆத்துமாவில் அவன் விசனப்பட்டு தான் இருதயத்தை எல்லாம் சொல்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டபடி ஒரு ஆடு அடிக்கப்படும் போது அது எப்படி கொண்டு போகப்படுதோ, ஒரு குருவி கண்ணியை தெரியாமல் வேடனுடைய வலையில் சிக்கி கொள்வது போல இவனுக்கு 3 முறை ஆண்டவர் தருணம் கொடுக்கிறார். தப்பிக்கணும்னா என்ன பண்ணியிருக்கலாம், அந்த நேரத்தில் இவன் உதறி தள்ளிட்டு ஓடி போயிருக்கலாம். ஆனால் இவளுடைய அன்பில், அந்த மயக்கத்தில் மயங்கி தான் உயிரையும் அவன் பொருட்படுத்தாமல் தன்னுடைய சீக்ரெட்டை அவகிட்ட சொல்லிடுறான். என் தலைமுடிய என்ன பண்ணணும், நான் நஸ்ரே விரதம் கொண்டவன், நான் பிறந்தது முதல் இது வரைக்கும் என் தலை சிரைக்கப்படலை, என்னுடைய தலையில் இருக்க முடியெல்லாம் எடுத்துட்டா என் பலன் போயிடும்னு உண்மையை சொன்ன உடனே அவள் புரிஞ்சுக்கிட்டா, இவன் முழுசாக இருதயத்தில் உள்ளதை சொல்லிட்டான்னு சொல்லி அந்த 5 அதிபதிகளுக்கும் சொல்லி எல்லாரையும் வர சொன்ன உடனே அவங்க அந்த வெள்ளிக்காசெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு அறைக்குள்ளே இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இவன் என்ன செய்கிறான்னா, அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, பாருங்க எவ்வளோ அழகாக அந்த வேசியினுடைய வேலை பார்த்தீங்களா, அப்படியே அன்பாக இருக்கிறது போல் நடித்து அவனை மடியில் போட்டு அவனை மொட்டை அடித்து இவ்வளவையும் செஞ்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள்ன்றான். அப்போ சொன்ன உடனே அவன் எப்பவும் போல் எழுந்து போக போகிறான். ஆனால் கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டாருன்னு தெரியல. கருமையான தேவ பிள்ளைகளை, அதாவது கர்த்தர் விலகிட்டார்னு தெரியாதபடி அவன் எப்பவும் போல எழுந்து போகிறான். ஆனால் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இப்படி தான். ஆண்டவர் நம்ம விட்டு விலகுவது நமக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் வரும்போது தெரியும். ஒரு மனிதன் அபிஷேகத்தை பெறும் பொழுது அவனுடைய பாஷைகள் அவனை காட்டி கொடுக்கும், அந்த அபிஷேகம் அவனை காட்டி கொடுக்கும். ஆனால் போகும்போது நீ ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் பாவத்தை தண்ணீரை போல மறுபடியும் பருகி கொண்டே இருந்தேன்னா ஆண்டவர் உன்னை விட்டு ஜென்ட்லாக வெளியே போயிடுவார். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை, ஜென்ட்லாக வெளியே போயிடுவார். பிசாசு தான் வரும்போது தெரியாது, போகும்போது அது ஒரு அலக்கழிச்சிக்கிட்டு தான் போவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை.
வரும்போது அவர் ஆர்ப்பரிப்போடு அதாவது ஒருத்தருக்குள்ள அபிஷேகம் இறங்கும்போது அவன் ஆர்ப்பரிப்போட கரங்களை தட்டி, அதாவது அபிஷேகத்தால் அந்நிய பாஷையினால அவன் அதாவது உற்சாகமாய் பேசுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நாம் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தால், பின்மாற்றத்தில் போய்கொண்டே இருந்தால், தேவனுக்கு பிரியமில்லாத நீ செய்து கொண்டே இருந்தால், இந்த சிம்சோனை விட்டு கர்த்தர் எப்படி விலகினாரோ அதே போல உனக்கும் நேரிடும் என்பதை மறந்து போகாத எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே. இப்போ அவன் உதறிட்டு எப்பவும் போல போறான். அவங்க பிடித்து முதலாவது என்ன பண்றாங்க, அவன் கண்ணை பிடுங்கி கையில வெண்கல விலங்கை போடுறாங்க. 2 வெண்கல விலங்கு போட்டு, ஏன்னா அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறான், இதை சாதாரண சங்கிலிலாம் போட்டால் உடச்சிருவான்னு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவு அரைக்க வைக்கிறாங்களாம். பாருங்க எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை. இதே காசால் இருக்கிற நிலைக்கால பிடுங்கி வேரோட பிடுங்கி தான் தோல் மேலே வச்சுட்டு போனான். ஆனால் அதே சிம்சோன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எச்சரித்ததை கூட அவன் பொருட்படுத்தாத படிக்கு அவன் என்ன பண்ணான், அந்த வேசியின் மயக்கத்தில் மயங்கி எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை அதை விட்டு அவனால் வெளியே வர முடியல. இன்னைக்கு அநேக சகோதரர்கள், அநேக வாலிப பிள்ளைகள் இப்படி தான் இருக்கிறார்கள். அவர்கள் அழிக்கிறாங்கன்னு தெரியும், சூனியம் பண்ணுறாங்கன்னு தெரியும், மாந்திரிகம் பண்ணுறாங்கன்னு தெரியும், அவங்க அதாவது வயிற்றுல மருந்தை வச்சு அவங்கள வசியப்படுத்துகிறாங்கன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, சொரணையே இருக்காது. ஏன்? அவளுடைய அழகு, அந்த இச்சை, அந்த காமம் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி அவர்கள் ஒரு நாய்க்குட்டியை போல் அந்த இடத்துல இருப்பார்கள். ஹல்லேலூயா. வீட்டில் எவ்வளோ மரியாதையாக மனைவி கிட்ட எவ்வளோ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவர்கள் இந்த வேசின் வீட்டுக்கு போகும்போது முதலாவது அன்பான கவனிப்பு இருக்கும், அன்பான அதாவது ஆசை வார்த்தைகள் இருக்கும். நாளாக நாளாக அவங்க வீட்டு வேலைக்காரனை கூட மதிக்கிற அளவு கூட இவங்கள மதிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த சொரணையே தெரியாது. அவங்க உட்காருனா உட்காருவாங்க, எழும்புனா எழும்புவாங்க, இதை செய்யினா செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்கள கைக்குள்ளே போட்டு மாந்திரிகத்தினால அவங்கள கீழ்ப்படிய வச்சிருவாங்க. ஆனால் இப்படி போய் சிக்கிக்கிட்டவங்களுக்கு ஐயோ இப்படி நம்ம நடந்துக்கிறோமேன்ற ஒரு சொரணையே இல்லாமல் இருப்பாங்க. அதை மாதிரி தான் இவனும் இருந்தான். ஏன்னு சொன்னால் அவன் 3 தடவை காட்டி கொடுக்குறான்னு தெரிஞ்சும் அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணுன்னா ஓடி போயிருக்கலாம். ஏன்னா அவனை கண்ட்ரோல் பண்ண யாராலையும் முடியாது. ஆனால் இவன் அந்த மதி மயக்கத்தில் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த அழகில் மயங்கினபடினால அதுலேருந்து வெளி வர முடியாமல் அவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவன் அப்படியே சொல்லிட்டான். இந்த சொன்னதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்போ கண் பிடுங்கப்பட்டது. எந்த கண்? அந்த பெலிஸ்த பெண்ணை, அதாவது அவள் தான் எனக்கு வேணும், அவள் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவள், அவள் அழகாக இருக்கிறா, இப்படிலாம் சொன்ன அந்த கண்ணை முதலாவது என்ன பண்ணிட்டாங்க, பிடுங்கிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவன் எவ்வளோ நம்ம பெலிஸ்த மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினான், நிறைய பேரை கொன்னான், அதனால் நம்மளுடைய கடவுள் தான் என்ன பண்ணிச்சு, இவனை நம்ம கையில் கொடுத்தது. அதனால் அந்த தாகோன்னு சொல்லி எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த தெய்வத்துக்கு நம்ம ஒரு சிறப்பு பூஜை போடணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு பலி செலுத்தணும் அந்த தாகோனுக்கு அப்படின்னு சொல்லி 23ஆம் வசனத்தில் இருக்குது பாருங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இவங்க சந்தோஷமாக இவங்கெல்லாம் கூடிக்கொண்டு இது பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறாங்க, நம்ம இந்த சந்தோஷமான நேரத்தில் நம்மளை என்ன பண்ணணும், நம்மளை சிம்சோனை கூப்பிடுங்க, அவனை வேடிக்கை காட்ட விடலான்னு சொல்லி சிறைச்சாலையிலிருந்து அவனை கூப்பிடுறாங்க. இப்போ அந்த சிம்சோன் இவங்க முன்னால் என்ன பண்ணுறான், வந்து அந்த அதாவது இவன் அவங்களுக்கு வேடிக்கை பொருளாய் வேடிக்கை காமித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவனை கூட்டி கொண்டு வந்த அந்த ஒரு அதாவது அந்த சகோதரனை பார்த்து கேட்குறான், கைலாகு கொடுக்குற அந்த நடத்தி கொண்டு வந்த அந்த
அந்த ஒரு மனிதன்கிட்ட கேட்குறான், எப்பா இங்கே இந்த மண்டபத்தை தாங்குற தூண் எங்கே இருக்குது, கொஞ்சம் நான் அதில் சாயணும், எனக்கு அதை கொஞ்சம் காமினோன்னே அந்த 2 தூணையும் அவன் பிடித்து கொண்டு, இவன் வேடிக்கை தான் காமிக்கிறான்னு நினச்சி வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுடைய தலை முடி வளர ஆரம்பிக்கிறது. அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அந்த அந்த மண்டபத்தை தாங்கின தூணை தன் 2 கரங்களால் அசைக்கிறான். அசைச்ச உடனே அந்த மண்டபம் அப்படியே சரிந்து விழுகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அதில் 3000 பேர் அதில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ இவன் பாவத்திலே இருந்தபடியினால், அவன் நல்லா இருக்கும்போது, அந்த தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கும்போது தப்பிச்சு போயிருந்தானா ஆண்டவர் ஒருவேளை அவன் வாழ்க்கையை வேற மாதிரி மாற்றிருப்பார். ஆனால் 3 முறை அவனுக்கு தப்பித்து போக வழி இருக்கும்போது கூட அந்த தெளிலாளின் மயக்கம் அவனை விட்டு போகாதனால அவன் அங்கே மாட்டிக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க? ஒருவேளை தவறு செய்துட்டீங்க, அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு விரோதமாய் சூனியம் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? அதுலேருந்து தயவு செய்து வெளியே வந்துருங்க. வெளியே வராமல் பரவாயில்ல பார்த்துக்கலாம் நீங்கள் அதே இடத்துல அவள் அழகில் மயங்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா சிம்சோனுக்கு நேரிடுகிற சம்பவம் உங்களுக்கு நேரிடும் என்பதை மறந்து போவாதீங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அவனும் அழிந்து போகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தருடைய பிரபுக்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒட்டு மொத்தமாக 3000 பேர். அவன் உயிரோடு இருக்கும்போது பச்சையான கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை தான் கொன்னான். இப்போ 3000 பேர் ஒரே சமயத்தில் அழிஞ்சாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் செய்ய நினச்சதை செஞ்சிட்டார். அவனை ஜட்ஜாக வைக்கணும்னு நினச்சாரு. அவன் ஜட்ஜாக இருந்து பெலிஸ்தரை நியாயம் விசாரிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவனுடைய இச்சையில் விழுந்ததுனால கடைசியில் அவர் பெலிஸ்தரை அழிக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அதை அந்த திட்டத்தை மாறலை. அவனை கொண்டே அந்த பெலிஸ்தரை அழிக்க வைத்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டாரும் அவன் சகோதரர்கள்லாம் கொண்டு போய் அவங்க அப்பா மனோவாவை அடக்கம் செய்த கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் 20 வருஷம் அந்த பெலிஸ்தரை நியாயம் விசாரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பில் கடைசி வரைக்கும் உறுதியாய் நிற்க வேண்டும். நமக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கிறார், ஊழியமானாலும் சரி, வேலையானாலும் சரி, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் உண்மையாய் செய்யும் பொழுது தேவன் உங்களை படிப்படியாய் ஆசீர்வதித்து கொண்டே போவார். ஹல்லேலூயா. வேலையிலே உண்மையாக இருக்கணும். தானியேல் வேலையில் உண்மையாக இருந்தான். மோசே வீட்டில் எங்கிலையும் உண்மையாக இருந்தான். வீட்டில் இருக்கிற சகோதரிகள் உங்கள் வீட்டில் உண்மையாக இருக்கணும். உங்கள் கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும். பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவதை நாம் பார்க்கலாம். ஆனால் சிம்சோன் அவன் நஸ்ரே விரதம் கொண்டவன். ஆனால் அவன் தன்னுடைய கண்ணின் இச்சையினால் விழுந்து போய் அடுத்தடுத்து அவன் வாழ்க்கையில் பயங்கரமான பாவங்களை செய்து 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 கடைசியில் அவன் மடிந்து போகிறான். ஆனால் அந்த பாவத்தில் இருக்கும் பொழுதும் அவன் அந்தரங்க வேண்டுதல் செய்கிறானே, அந்த வேண்டுதலையும் தேவன் கேட்டார். ஆனால் கடைசியில் காப்பாற்ற முடியவில்லை. அவனும் சேர்ந்து மடிந்தான். கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் இன்னைக்கு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் என்று வேதம் சொல்கிறது. ஸோ அதனால் எத்தனை முறை செய்தியை கேட்டாலும், எத்தனை முறை எச்சரிப்பு சத்தம் வந்தாலும், சிம்சோனை போல நீங்கள் மனதை கடினப்படுத்தி கொண்டு அதே பாவத்தில் அதே பெண்ணோடு தொடர்பு வைத்து கொண்டு, இல்லாவிட்டால் அதே வாலிப மகளோடு தொடர்பு வைத்து கொண்டு அவங்க இருதயத்தை கல்லாக்கி கொண்டிருந்தால் சிம்சோனுக்கு நேரிட்டது நேரிடும் என்பதை மறந்து போக வேண்டாம். கருமையான தேவ பிள்ளையே, இன்றைய இரட்சணை நாள்.
கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கே நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள். எந்த பாவத்தில் இருக்கிறியோ அதிலிருந்து வெளியே வா, அதிலிருந்து வெளியே வந்துரு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சிம்சோனை போல உனக்கு பலம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பெண்ணிடத்துல, கேவலம் ஒரு பெண்ணிடத்துல இச்சைக்காக, சரீர இச்சைக்காக போய் விழுந்து கிடக்கிறியே, உன் மதிப்பை இழந்து விடுவையே. கொஞ்சமாவது யோசித்து பார். நாள் ஒன்று வரும், நீ அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்கள் வெளிரங்கமாய் தேவன் கொண்டு வருவார். அப்படி வெளிரங்கமாய் வரும் பொழுது நீ எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய நல்ல பொசிஷனில் இருந்தாலும், உன்னுடைய கௌரவத்தை, உன் குடும்ப கௌரவத்தை நீ இழந்து போய், உன் மேலே வச்சிருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை இழந்து போய், ஓ ஹல்லேலூயா, நீ எல்லாராலும் மிதிக்கப்படும்படியாய் நீ தள்ளப்படுகிற ஒரு காலம் வரும் என்பதை மறந்து போகாதே. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும், அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுக்கு உங்கள் இருதயத்தை கொடுப்பீங்களா? நீங்கள் எந்த பாவத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல், என்ன மாந்திரிகம் பண்ணி உங்களை கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியாமல், அந்த இடத்த விட்டு வர முடியாம ஒரு நாயை போல நடத்தினாலும் மறுபடியும் அவ தான் வேணும்னு ஓடிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு மனம் திரும்பு என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரி ஆக்கரபௌரி ஆக்கரபா ஓரா பாக்கரபலபரபா தீரபாக்கரபலபரபா. அப்பா, சிம்சோனுக்கு ஆண்டவரே தப்பிக்கொள்ளும்படியாய் 3 தருணங்களை கொடுக்கிறேன். 3லையும் தப்பித்து 4வது முறை தன்னுடைய இருதயத்தை அவளுக்கு வெளிப்படுத்தி, ஆண்டவரே, அவன் தன்னை ஆண்டவரே அப்பா மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அப்பா, இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் யாரா இருந்தாலும், எந்த பாவத்தில் இந்த தெளிலாலை போல ஆண்டவரே அப்பா ஒரு வேசினிடத்துல ஆண்டவரை அடிமைப்பட்டு கொண்டு இருந்தாலும், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அன்பு என்று சொல்லி ஆண்டவரே மாய வலையில சிக்கி கொண்டு இருந்தாலும் அதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க டாடி, வெளியில கொண்டு வாங்க ஆண்டவரே. வெறும் ஆண்டவரை அப்பா தேவனை ஆண்டவரை உடல் சுகத்துக்காக ஆண்டவரே இன்னைக்கு அப்பா ஆண்டவரை அன்புன்னு ஆண்டவரை சுத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளை தொடும் மாறாவின் கசப்பை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற அப்பா, நாட்கள் வருவதற்கு முன்பாக சின்ன வயதிலே அப்பா தங்கள் இருதயத்தை கொடுத்து அப்பா படிக்கிற காரியங்களை விட்டு ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே அப்பா பெற்றோர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நல்ல மனைவி இருக்கும் பொழுது அப்பா மனைவியை ஏமாற்றி கொண்டு தெளிலால் கிட்ட போய் கொண்டு இருக்கிற ஆண்டவரை அப்பா சகோதரர்களை தொடுவீராக டாடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தெளிலால் போல ஒரு மகளிடத்துல யார்கிட்ட போறாங்களோ அந்த தொடர்புகள் துண்டிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா. ஆண்டவரே, கணவனுக்கு தெரியாமல் எத்தனையோ மனைவிமார்கள் ஆண்டவரே கடந்து போறது உண்டப்பா. அப்படிப்பட்ட தொடர்புகள் துண்டிக்கப்படட்டும் அப்பா. குடும்பம், பிள்ளைகள், கணவன் மனைவி என்கிற அந்த உறவுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி எழுப்புங்க டாடி. ஆண்டவரே, குடும்ப உறவை ஏற்படுத்தின தேவன் நீர் அப்பா. அந்த உறவுகளை இன்னைக்கு சின்ன பின்னமாய் மாற்றி கொண்டு இருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை வேரோடு பிடுங்கி அழித்து போடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொடுங்கப்பா, சந்தோஷத்தை கொடுங்கப்பா, உண்மையான ஆண்டவரை அன்பை கொடுங்க டாடி. நாம மகிமைப்படட்டும். அவை அந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.